ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஆனந்த் சுயநினைவோடு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதனால மறுபடியும் அவர்கிட்ட குறுக்கு விசாரணை பண்றத இந்த நீதிமன்றம் ஏத்துக்காது. ஆனந்த், போலீசிடம் 164 பிரிவின் படி நீங்க வாக்குமூலம் கொடுத்தது உண்மையா? ஆமா, நான் தான் கொலை பண்ணேன். ஐயோ டேய் ஆனந்த், தம்பி என்னடா அப்படி பண்ற? சைலன்ஸ். உட்காருங்க தம்பி. தம்பி உட்காருங்க. குற்றத்தை ஒத்துக்கிட்டு நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க. இப்ப நீதிமன்றத்திலே ஒத்துக்கிட்டீங்க. இனியாவ நீங்க தான் கொன்னீங்களா? ஆமா, இனியாவை நான் தான் கொலை பண்ணேன். ஏன் கொன்னீங்க சொல்லுங்க. அவங்க என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. நான் அதை அவங்க கிட்ட கொஞ்சம் விலக்கி சொன்னேன். அதில் வாய்வாரத்தை முத்தி போய் கைகலப்பாயிருச்சு. அதில் நான் அவங்கள தள்ளி விட்டதில் அவங்க தலை கட்டில் மோதிச்சு. அதுல இருந்து ஆணி குத்தி அவங்க உயிர் போயிருச்சு. குற்றவாளி குற்றத்தை தான் செய்ததாக ஒப்புக்கொண்டு செக்ஷன் 164 படி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். நீதிமன்றத்திலும் அதை ஒப்புக்கொண்டார். எனவே இனியாவை கொலை செய்தது ஆனந்தான் என்ற முடிவுக்கு இந்த நீதிமன்றம் வந்திருக்கிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஆனந்துக்கு 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனையை இந்த நீதிமன்றம் வழங்குகிறது. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்ட். டேய் டேய் ஏன்டா அந்த மாதிரி பண்ற? டேய் ஆனந்த், ஆனந்த், சார் ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறோம். கொஞ்சம் சீக்கிரமா பேசிடுங்க சார். ஆனந்த், அம்மா, ஆனந்த், டேய் ஆனந்த், யாரோ போட்டு கொடுத்த திட்டத்துக்கு நீ பலிகடாவா ஆயிட்டியடா. ஏன்டா இப்படி பண்ண? அம்மா, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேச வேண்டாம். அண்ணி நம்ம வீட்டுல அண்ணனோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. டேய் ஏன்டா அப்படி பண்ற? இத பாரு ஆனந்த், நீ ஏன் புள்ள இந்த கோலத்துல உன்னை பாக்கணுங்கிறது என்னோட தலைவிதிடா. ஆனா அவளை பத்தி மட்டும் நீ பேசாத. நீ அவளுக்கு வக்காலத்து வாங்காத. உன்னோட வாழ்க்கையே கெடுத்தவ அவ. ஐயோ, என்னம்மா நீங்க? அண்ணா, நீங்களாவது அம்மா கிட்ட சொல்லுங்கண்ணே. பசுவனி ரொம்ப நல்லவங்கண்ணே. இந்த கொலைக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைண்ணே. அவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்கண்ணே. டேய் ஆனந்த், இனிமே அத பத்தி பேசாதடா. ஃபர்ஸ்ட் என்னால அவளை பொண்டாட்டியெல்லாம் ஏத்துக்க முடியாதுடா. அவ ராட்சசிடா. எல்லாத்துலயும் நம்மள நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாடா. ஆனா இல்லண்ணே. அண்ணி, நீங்க எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துடாதீங்க அண்ணி. அண்ணனுக்கும் அம்மாவுக்கும் உங்க மேல கொஞ்ச நாள் கோவம் இருக்கும். அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுவாங்க அண்ணி. தயவு செஞ்சு அவங்க பேசுனதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. 7 வருஷம் உங்களை பார்க்காம எப்படி இருக்க போறேன்? இதை பாரு மீனாட்சி, நான் நம்ம குடும்பத்துக்காக பண்ணது தியாகம் இல்ல. இப்ப நீ பண்ணிருக்கிறதான் தியாகம். நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு மீனாட்சி. நடந்த எல்லா விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நான் சொன்ன விஷயம்லாம் மனசுல வச்சுக்கோ மீனாட்சி. வேற எதுவும் போட்டு குழப்பிக்காத. எனக்கு நீங்க மட்டும் தாங்க முக்கியம். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் அக்காவை சந்தோஷமா வச்சுப்பேன். அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி மீனாட்சி.
7 வருஷம் நான் உன்னை பிரிஞ்சிருந்தாலும் எப்போ நான் உன் நினைப்போட தான் இருப்பேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. உங்க ஆசைய நான் நிறைவேற்றி வைப்பேன். ம். ஏன்பா பாபா டைம் ஆயிடுச்சு. மீனாட்சி, ஐயோ, ஐயோ, மீனாட்சி மீனாட்சி என்னம்மா? மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி சிஸ்டர், ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன், ஜெயிலு, ஹாஸ்பிட்டல்னு என் குடும்பம் சந்தி சிரிக்குதே. எல்லாம் இந்த வசு வீட்டுக்குள்ள வந்த நேரம். வர்றப்பவே ஆனந்த ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. இப்போ மீனாட்சி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஐயோ, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஆமாம்மா, கரையான் புத்து வைக்க கருநாகம் பூந்த வீடாயிடுச்சு உங்க வீடு. இவங்க குடும்பமே ராசி இல்லாத குடும்பம். இவங்க போற இடம் விளங்கவே விளங்காது. மா கொஞ்சம் அமைதியா இருக்கலாமா? ஆளாளுக்கு பேச வேண்டாமா? அண்ணே, நம்ம குடும்பத்தை பத்தி நாமளே எதுக்கண்ணே இவ்ளோ குறைவா பேசணும்? மீனாட்சிக்கு ஒண்ணும் ஆயிருக்காதண்ணே. ஆனந்த் அப்படி பார்த்ததுல டென்ஷன் ஆயிருப்பா. அதனால மயக்கம் வந்திருக்கோம் அண்ணே. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? டாக்டர், என் மருமகளுக்கு என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் இவ்ளோ பதட்டப்படுறீங்க? அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்காங்க. இப்ப இது வேறயா? கடவுளே, இவ்ளோ கஷ்டத்திலயும் என் குடும்பத்து மேல நீ கருணை பார்வை பாத்திருக்க. இது போதும் எனக்கு. ஒரு கெட்டது நடந்தா ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஏதோ பெரிய கண்திருஷ்டி பட்டிருக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள. பேரனோ பேத்தியோ பிறந்துச்சுன்னா அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும் அண்ணி. அவங்களுக்கு கான்ஷியஸ் திரும்பிடுச்சு. போய் பார்த்துட்டு இன்னைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ டாக்டர். அம்மா வாங்கம்மா. மீனாட்சி, மீனாட்சி, ஐயோ என் ராசாத்தி, இந்த குடும்பத்துக்கு வாரிச பெத்து கொடுக்க போற. நீ தாண்டி ஒரிஜினல் மருமக. கங்க்ராட்ஸ் மீனாட்சி. தேங்க்ஸ்க்கா. கங்க்ராட்ஸ் மீனாட்சி. இனிமே நீ 2 உயிர். எதை பத்தியும் கவலைப்படாம ரிலாக்ஸ்டா இருக்கணும், சரியா? நீ மாசமா இருக்கிற விஷயத்த கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ஆனா இத முதல்ல கேட்டு சந்தோஷப்பட வேண்டியவன் ஆனந்த் தான். ஆனா அவன் இப்போ ஜெயில்ல இருக்கான். இந்த சந்தோஷமான நேரத்துல அவன் இல்லாம போயிட்டானே. இது எல்லாத்துக்கும் காரணம் இவதான். அத்தை, எல்லாமே நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. அக்கா வந்த நேரம் தான் அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அக்கா வீட்டுக்கு வந்த நேரம் தான் நான் முழுகாம இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அர்ஜுன் மாமா, இந்த நல்ல செய்தியை அவர்கிட்ட சொன்னா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆமாம்மா, கண்டிப்பா சந்தோஷப்படுவான். ஆனா இத சொல்றதுக்காக அவனை பார்க்க போய் ஜெயில அவனை பார்க்கிற தைரியம் எனக்கு இல்லம்மா. அப்போ மாமா, நானும் வசு அக்காவும் போய் பார்த்துட்டு இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லிட்டு வரோம் மாமா. ஏதோ பண்ணுங்க. அதெல்லாம் வேண்டாம் மீனாட்சி. இப்ப நீ வயித்து புள்ளக்காரி, அங்கெல்லாம் போக கூடாது. இல்லத்த, எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. இந்த சந்தோஷமான விஷயத்த நானே அவர்கிட்ட சொல்லணும் அத்தை. அக்கா, நாம போய் ஆனந்த பார்த்துட்டு வந்துடலாம்.
அத்தை நாங்க கிளம்புறோம். அக்கா போலாமா? நாங்க ஆனந்த பார்க்கணும். இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேடம். உள்ள போய் பாருங்க. ம். ஆனந்த், ஆனந்த். மீனாட்சி, அண்ணி, மீனாட்சி. எப்படி இருக்க மீனாட்சி? அண்ணி நல்லா இருக்கீங்களா? நாங்க 2 பேரும் நல்லா இருக்கோம் ஆனந்த். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எல்லாரும் என்ன நினைச்சு வருத்தப்படுவீங்களோன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. மீனாட்சி, அண்ணன், அம்மா, அத்தை எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் இருக்காங்க ஆனந்த். மீனாட்சி சொல்லு. மீனாட்சி, என்ன விஷயம்? மீனாட்சி, என்ன விஷயம்? சொல்லு மீனாட்சி. ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனந்த். என்னன்னு சொல்லு மீனாட்சி. அது மீனாட்சி, நான் வேணா சொல்லவா? ஆனந்த், மீனாட்சி ஆனந்த், ஒரு சந்தோஷமான விஷயம். நான் முழுகாம இருக்கேன். மீனாட்சி, 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 இப்ப என் மனசுக்குள்ள எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த ஊரே கூப்பிட்டு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடணும் போல இருக்கு மீனாட்சி. மீனாட்சி, நான் கூட இல்லைன்னு ஃபீல் பண்ணல. இப்ப பாத்தியா, உனக்கு துணையா ஒரு சிங்கக்குட்டி வீட்டுக்கு வர போறான். எல்லாம் வசுவனி வீட்டுக்கு வந்த நேரம் தான். கரெக்டா சொன்னீங்க. ஐயோ ஆனந்த், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அக்கா, எனக்கும் அவருக்கும் வேவ்லென்த் ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஹாஸ்பிட்டல்ல நான் சொன்ன வார்த்தைய இப்ப அவரும் சொல்றாரு. மீனாட்சி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனாட்சி. இந்த கம்பிக்கு பின்னாடி இருக்கிறதால என்னால எதுவுமே தர முடியல. ஆனந்த், அக்கா இருக்காங்க. நான் வேணா திரும்பி நினைக்கிறேன், நீங்க பேசிக்கோங்க. மீனாட்சி, ஆனந்த், உடம்ப நல்லபடியா பாத்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க. அத்தையும் அர்ஜுன் மாமாவும் உங்க கேஸ பத்தி டெய்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே உங்களை வெளியில எடுத்துருவாங்க. அது நடக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். மீனாட்சி, ஒரு விஷயம் சொல்லிட்டா, நம்ம வீட்டுக்கு குட்டி ஆனந்த் வரப்போற மாதிரி ஒரு குட்டி அர்ஜுன் வரணும். நான் வெளியில வரப்போ நமக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கும் ஒரு குழந்தை இருக்கணும் மீனாட்சி. அது உன் கையில தான் இருக்கு மீனாட்சி. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னது நடக்கணும். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் ஆனந்த். அதுக்கு என்ன இப்போ அவசரம்? நீங்க கொஞ்சம் உங்க உடம்ப பாத்துக்கோங்க. எனக்கு என்னன்னா, நீங்க சீக்கிரமா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும். அண்ணி, நீங்களும் அண்ணனும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அண்ணி. ஆனந்த், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. ஏப்பா, டைம் ஆச்சு, கிளம்பு. அண்ணி, டைம் ஆச்சுமா, கிளம்புங்க. மீனாட்சி, பாப்பா, நீ உள்ள போ. சரி ஆனந்த். மீனாட்சி,
நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன், நீயும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? ஆனந்த், நான் கிளம்புறேன். மீனாட்சி, மீனாட்சி, நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன், நீ என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். அனி, நீங்களுமே சந்தோஷமா இருக்கணும். மீனாட்சி, நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி அண்ணியையும் எல்லாரையும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும், சரியா? அனி, மீனாட்சிய அப்பப்போ டாக்டர் கிட்ட கொஞ்சம் அழைச்சிட்டு போங்க. மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிட சொல்லுங்க. விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க. அவளை கொஞ்சம் நல்லபடியா பார்த்துக்கோங்க. மீனாட்சி, சொல்லுங்கக்கா. ஆனந்த் சொல்றதெல்லாம் கேட்டு நீ எதுவும் பண்ணாத. என் மேல அர்ஜுனும் மேடமும் கடும் கோவத்துல இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அக்கா, மத்தவங்களுக்கு பிடிக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லக்கா. உங்களுக்கும் மாமாவுக்கும் இடையில என்ன நடக்கணுங்கிறது தான் முக்கியம். அக்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்ப வீட்டுக்கு போகும்போதே ஜோசியரோட தான் போறோம், நேரம் பாக்குறோம், அசத்துறோம். கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி சொல்றோம். மீனாட்சி, அதெல்லாம் வேண்டாம் மீனாட்சி. அக்கா, நான் சொல்றத நீங்க கேளுங்க. எல்லாத்தையும் பாத்துக்கலாம், வாங்க. அண்ணே, இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி அண்ணே? வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க, வாங்க அண்ணே. நீங்க வர நேரம் நல்ல நேரமா இருக்கணும். உத்தமன், யார் அவரு? வாங்க. அம்மா, ஜோசியர் வந்திருக்காரு. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. இப்ப எதுக்கு ஜோசியர் அழைச்சிட்டு வந்தீங்க? இந்திராணி, நீ வர சொன்னியா? இல்ல அண்ணே. அம்மா, மீனாட்சி மேடம் தான் கூட்டு வர சொன்னாங்க. மீனாட்சியா? மீனாட்சி, சொன்னா கேளு. வேண்டாம் மீனாட்சி. அக்கா, நீங்க பேசாம இருங்க. இந்த விஷயத்துல பெரியவங்க சொல்றதான் நீங்க கேட்கணும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா வாங்க. வாங்கக்கா. என்னது இது, ரெண்டும் கொஞ்சம் கொலாவிட்டு வருதுங்களே, நல்லதுக்கு இல்லையே. மேடம், ஜோசியர் அழைச்சிட்டு வர சொன்னீங்க, அழைச்சிட்டு வந்துட்டேன். மீனாட்சி, எதுக்கு ஜோசியரை அழைச்சிட்டு வர சொன்ன? அதுவாத்த, இந்த வீட்டுக்கு முத வாரிசு அர்ஜுன் மாமாவோட குழந்தையா தான் இருக்கணும். அதான் சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கிறதுக்காக ஜோசியரை வர சொன்னேன். இவ ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இவ இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. இருடி அடக்கறேன். மீனாட்சி, இதெல்லாம் நல்லா இல்ல மீனாட்சி. இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ போய் ரெஸ்ட் எடு போ. மீனாட்சி, அதெல்லாம் பெரியவங்க, எங்களுக்கு தெரியும். இந்த கல்யாணமே குடும்பத்தை கெடுத்துட்டு நடந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் நைட் வேறயா? ஜெயில ஆனந்த் தம்பிக்கு அங்க பேட் நைட்டா இருக்குது, இங்க அர்ஜுன் தம்பிக்கு ஃபர்ஸ்ட் நைட் கேக்குதா? அதெல்லாம் தம்பி ஒத்துக்கவே ஒத்துக்காது. சரி, ஏதோ ஜோசியர் வந்துட்டாரு. இந்த வீடு எப்ப விளங்கும்னு கேட்டுட்டு அவர் கையில ஒரு 5 10 கொடுத்து அனுப்புங்க. நான் ஏத சொல்றேன்னா, தம்பி ஜெயில இருக்காரு, அம்மா வருத்தத்துல இருக்காங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்புறம் உங்க இஷ்டம். ஜோசியரே, நீங்க நேரம் குறிங்க. மீனாட்சி, ப்ளீஸ். நீ இப்படி இருக்கிற நிலைமைக்கு என்னால உன் மேல கோவம் கூட பட முடியல. அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் வேண்டாம், விட்டுடு. ஜோசியரே, நீங்க உட்காருங்க. நல்லா அவளை தூண்டி விட்டுட்டு எதுவும் தெரியாத மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறா. மூஞ்சி மோகரே. பிரமாதம். பேஷ் பேஷ். தேய்பர கிழக்கு பார்த்த வீடு. அம்மா, இன்னைக்கே நாள் சூப்பரா இருக்கு. ராத்திரி 9ல இருந்து 10 ரொம்ப நல்ல நேரம்.